بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த 8ஆம் தேதி இரவு பிரதமர் மோடி அறிவித்த அறிவிப்பிற்கு பிறகு இந்த 10 நாட்களாக மொத்த இந்தியாவின் இயக்கமே ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. எங்கு பார்த்தாலும் மக்களுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரங்கள் அனைத்தும் முடங்கி கிடக்கிறது. எல்லா பிரச்சனைகளும் பின்னுக்கு தள்ளப்பட்டு எங்கு பார்த்தாலும் பணம் 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 என்ற ஒற்றை பிரச்சனை மட்டுமே மக்களுடைய விவாத பொருளாக, மீடியாக்களுடைய கவனத்தை ஈர்க்கிற செய்தியாக மாறிப்போயிருக்கின்ற ஒரு சூழலை 10 நாட்களாக அத்தனை பேருமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய இந்த அறிவிப்பு கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகவும் நாட்டிலே புழங்குகிற கள்ள நோட்டுகளை தடுப்பதற்காகவும் தான் இப்படி ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மோடி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஆனால் உண்மையிலே நாட்டிலே பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள், இது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான திட்டம் அல்ல. தங்களுடைய சொந்த அரசியல் லாபத்திற்காக, குறுகிய ஆதாயத்திற்காக பல கோடிக்கணக்கான மக்களை பாடாய்படுத்துகிற ஒரு திட்டத்தை தான் அறிவித்திருக்கிறார்களே தவிர, இதனால் நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் என்பதை கடுகளவிற்கு கூட நினைத்து பார்க்க முடியாது. இதன் வழியாக நாட்டு மக்களுக்கு வெளிப்பட போகிற கருப்பு பணம் என்ன, எவ்வளவு என்று யோசித்து பார்த்தால், மொத்தமாக பதுக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தில் ஒரு 5% பணத்தை இந்த திட்டத்தின் வழியாக வெளியே கொண்டு வந்தால் அது ஒரு மிகப்பெரிய சாதனை என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் கருப்பு பணமாக பதுக்கப்பட்டிருக்கிற எதுவுமே பண நோட்டுகளாக பதுக்கப்பட்டிருப்பது கிடையாது. இது அனைவரும் தெரிந்த ஒரு செய்தி. பணத்தை பணமாக நோட்டுகளாக சேமித்து வைத்திருந்தால் பணத்தினுடைய மதிப்பு குறையும் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா சேர்த்த உடனே இதை எதிலையா முதலீடு பண்ணலாமா, அதன் வழியாக பணத்தை பெருக்க முடியுமா, இப்படித்தான் நாட்டில் இருக்கிற எல்லாருமே சிந்திக்கிறாங்க. வெறுமன பணமா வச்சிருந்தா கண்டிப்பா இதனுடைய மதிப்பு குறையும். இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு என்ன வாங்குறோமோ அதை இன்னும் 5 வருஷம் கழிச்சு வாங்க முடியாது. இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு என்ன வாங்குறோமோ அதை அந்த 5000 வைத்துக் கொண்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வாங்குகிற அதே பொருளை பிறகு நம்மால் வாங்க முடியாது. இந்த பொருளாதார அறிவு என்பது நாட்டிலே இருக்கிற பாமர படிக்க தெரியாத ஏழை எளிய மக்களும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு செய்தி. அந்த வகையிலே இன்றைக்கு கருப்பு பணமாக பதுக்கப்பட்டிருக்கிற பணம் எல்லாம் ரியல் எஸ்டேட் பிசினஸ்களிலே பதுக்கப்பட்டிருக்கிறது, தங்கமாக முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, ஷேர் மார்க்கெட்டுகளில் பங்குகளாக வர்த்தகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா நிலைகளிலும் அது வேறு பொருளாக மாறிவிட்ட பிறகு நான் 500 ரூபா நோட்டை செல்லாதுன்னு அறிவிச்சிட்டேன், 1000 ரூபா நோட்டை செல்லாதுன்னு அறிவிச்சிட்டேன், அதனால இது எப்படி மாறும்? ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல கிடக்கிறது எப்படி மாறும்? தங்கமாக கிடக்கிறது எப்படி மாறும்? ஷேர் மார்க்கெட் பங்காக இருக்கிறது எப்படி மாறும்? வெறுமனே பணமாக எவன் வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் இது பாதிப்பு உண்டாக்குமே தவிர மற்றபடி வேறு எந்த பதுக்கல்காரர்களுக்கும் இது பயன்பட போவதும் கிடையாது, பாதிக்கப்பட போவதும் கிடையாது. எந்த பணத்தையும் கவர்மெண்ட்டுக்கு இது கொண்டு வந்து தரப்போறதும் கிடையாது. இது ஒரு சாதாரண அடிப்படை பொருளாதாரத்தை குறித்து அறிந்து வைத்திருக்கிற அத்தனை பேருமே தெரிந்திருக்கிற உண்மை. இது நமக்கு மட்டும் தெரியல, இதை அறிவித்த மோடிக்கும் தெரியும், மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாதோ தெரியாம சின்ன பிள்ளைத்தனமால அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய அறிவிப்பினுடைய பின்னணி தங்களை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அறிவிப்பின் வழியாக தங்களிடத்திலே பொருளாதாரத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நாட்டு மக்கள் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை, தங்களுடைய குறுகிய அரசியல் பொருளாதார ஆதாயங்களுக்காகத்தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது அத்தனை பேருக்குமே தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கிற ஒரு சாதாரண உண்மை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆட்சியாளரை உலகம் இதுவரைக்கும் சந்தித்திருக்காது. ஏனென்றால் உலகத்தில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ நாடுகள்ல இதே திட்டத்தை அமுல்படுத்தி அது தோல்வி அடைந்திருக்கிறது. நைஜீரியாவிலே நடைமுறைப்படுத்தினார்கள். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக வேண்டி திடீரென்று இது போல நாங்கள் பணத்தை செல்லாது என்று அறிவிக்கிறோம் என்று அறிவித்தார்கள்.
அந்த அறிவிப்பிற்கு பிறகு நைஜீரியா என்னவானது? சோவியத் ரஷ்யாவிலே அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பிற்கு பிறகு சோவியத் ரஷ்யா என்ன ஆனது? கானா என்ற ஒரு தேசத்திலே அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பிற்கு பிறகு கானா தேசத்தினுடைய பொருளாதாரத்திலே என்ன மாற்றம் ஏற்பட்டது? வரலாறு சொல்கிற இந்த 30-40 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாடுகளில் இதை அறிவித்திருக்கிறார்கள். அந்த 5-6 நாடுகளுடைய பொருளாதாரத்தை இன்றைக்கு கணக்கெடுத்து பார்த்தால் ஏன் நாம் இப்படி அறிவித்தோம் என்று அவர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரம் நாசமடைந்து போயிருக்கிறது. நாட்டிலே அமைதியின்மை நிலவுகிறது. விலைவாசி எல்லாம் தாறுமாறாக பெருகி போயிருக்கிறது. நாட்டு மக்களுடைய நிலைமை தலைகீழாக புரண்டு சொந்த நாட்டிலே சொந்த பணத்திற்கு மதிப்பில்லாமல் அந்நிய நாட்டு பணத்தை தங்களுடைய சொந்த நாட்டிலே பயன்படுத்துகிற நிலையெல்லாம் மாறிவிட்டது. எந்தெந்த நாட்டில இப்படி அறிமுகப்படுத்தினார்களோ அந்த நாட்டுடைய நிலைமை என்ன? நம்ம நாட்டு பணத்தை நம்ப முடியாது, திடீர்னு கவர்மெண்ட் செல்லாதுன்னு அறிவிச்சிரும், அதனால அமெரிக்க டாலரை பயன்படுத்துவோம், அமெரிக்க டாலரை பத்தி பிரச்சனை கிடையாது என்று வெளிநாட்டு பணத்துக்கு உள்நாட்டிலே மதிப்பு ஏறுகிறது. சொந்த நாட்டு பணத்தை மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கண்ணுக்கு முன்னாடி பார்த்த பிறகு இதை அறிவித்திருக்கிறார்கள். நான் வெளிநாட்டுகளுடைய உதாரணங்களை எல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. நம்ம நாட்டில் உதாரணத்தை எடுத்து பாருங்களேன். கருப்பு பணத்தை ஒழிக்க, கள்ள பணத்தை தடுக்க, ரூபாய் நோட்டுகள் அதிகபட்ச மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை தடை செய்கிறோம் என்று அறிவித்தாரே, இதே அறிவிப்பு இன்றிலிருந்து ஏறத்தாழ 38 ஆண்டுகளுக்கு முன்னால் 1978 மொரார்ஜி தேசாய் இதே அறிவிப்பை வைத்துக் கொண்டு அன்றைக்கு புழக்கத்திலே இருந்த உயர்ந்தபட்ச பண நோட்டுகளை தடை செய்தார். அன்றைக்கு என்ன இருந்தது? 5000 ரூபாய் நோட்டுகள் இருந்தது, 10,000 ரூபாய் நோட்டுகள் இருந்தது. இந்த 5000 ரூபாயை 10,000 ரூபாயை செல்லாது என்று அறிவிக்கிறோம், கருப்பு பணத்தை தடுப்பதற்கும் கள்ள பணத்தை ஒழிப்பதற்கும் என்று அன்றைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் அறிவித்தார். இந்த 38 ஆண்டுகளின் நிலைமை என்ன இருக்கிறது? கருப்பு பணம் ஒளிந்திருக்கிறதா? கள்ள பணம் இல்லாமல் நோட்டுகளை அடிக்காமல் மக்கள் போய்விட்டார்களா? கண்ணுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் தெரிந்தும் கூட, சொந்த நாட்டிலே ஒரு முன் அனுபவம் இருந்தும் கூட இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத வெறும் அயோக்கியர்களை கொண்ட ஒரு ஆட்சியாக நம்முடைய தேசம் மாறி போனதோ என்ற கவலை தான் நமக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் உண்மையிலே கருப்பு பணத்தை ஒழிக்கிறவர்கள் அதற்கு எத்தனையோ வழி இருக்கிறது. நாட்டு மக்களை சிரமப்படுத்தாமல் பணத்தை மீட்பதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. எந்த வழியாவது கடைபிடித்திருக்கிறார்களா? கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு என்னென்ன வழிகள் பொருளாதார வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எதையாவது இவர் பரிசீலித்து பார்த்தார்களா? கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக வேண்டி பல திட்டங்கள் நாட்டிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் வரியினுடைய சிஸ்டம், எதுக்காக வேண்டி மக்கள் வரி கட்டாம பணத்தை பதுக்குறாங்க? கருப்பு பணம்னு சொல்றது என்ன பணம்? கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாம சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை தானே கருப்பு பணங்கிற. கவர்மெண்ட்டுக்கு ஏன் மக்கள் வரி கட்டுறது இல்ல? ஒரு பிரச்சனையினுடைய ஆணி வேற யோசிக்கணும்ல. பிரச்சனையை தீர வேண்டும் என்றால் அதனுடைய ஆணி வேற புடிங்கி போட்டா தான் தீருமே தவிர வெறும் இலைகளை வெட்டுவதனால் மீண்டும் மீண்டும் இலை வளரும், மீண்டும் மீண்டும் கிளை வளரும். அது வளரவே கூடாது. கருப்பு பணம் நாட்டில் இருக்கக்கூடாது என்றால் ஏன் மக்கள் வரி செலுத்த தயங்குகிறார்கள்? நம்ம நாட்டில் நீ வச்சிருக்கிற வரி சிஸ்டம் அப்படிப்பட்டது. நீங்கள் சம்பாதிக்கின்ற வருமானத்தில் 30% நாட்டிற்கு நீங்கள் வரியாக கொடுக்க வேண்டும் என்று சட்டம் வைத்திருக்கிறீர்கள். கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி சம்பாதிக்கிற ஒரு ஏழை உழைப்பாளி தன்னுடைய உழைப்பிலே 30% தூக்கி கொடுப்பது என்பது ஒரு சாதாரண செயலா? சரி, ஒண்ணுமே இல்லாம திடீர்னு நீ 30 வாங்கிக்கிட்டா கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுவான். வாங்குற எல்லா சாமான்லையும் வரி வேற. ஒரு பெட்ரோலை போட்டா அதுல 1008 வரி, ஒரு தீப்பெட்டியை வாங்கினா வரி, ஒரு பிளேட வாங்கினா வரி, ஒரு பேனா வாங்கினா வரி, ஒரு ஃபேன் வாங்கினா வரி, ஒரு கேமரா வாங்கினா வரி. நாட்டில் எந்த சாமான வாங்கினாலும் 5%, 7%, 3%, 2% 1008 வரிகளை வாங்கி மக்களை கொள்ளை அடிச்சு விட்டு அதுவெல்லாம் பத்தாது, நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற காசுல இருந்து இன்னும் எனக்கு வரி கூடு, அது 1 ரூபா 2 ரூபாய் இல்ல, மொத்த சம்பாத்தியத்துல 30 ரூபாயை தூக்கி கூடு, 100க்கு 30 ரூபாயை தூக்கி கூடுனா எவன் கொடுப்பான்? யாருக்கு மனசு வரும்? நீ போட்டு வச்சிருக்கிற சட்டம் ஒவ்வொரு சில நாடுகள்ல அதிகபட்ச வரி இருக்கிறது. அமெரிக்காவிலே இது போல அதிகபட்ச வரி விதிக்கிறார்கள். வேறு இன்னும் ஒரு 4-5 நாடுகளில் அதிகபட்ச வரி விதிப்பு இருக்கிறது. ஏன் அவர்கள் விதிக்கிறார்கள்? அந்த நாட்டிலே குடிமக்களுடைய எண்ணிக்கை, மக்கள் தொகை மிக மிக குறைந்த மக்கள் இருக்கிற இடத்துல அதிகபட்ச வரியை திரட்டித்தான் நிர்வாகத்தை நடத்த முடியும். நம்முடைய நாட்டில் அப்படிப்பட்ட நிலையா இருக்கிறது. எவ்வளவு பரக்கத்தாக இறைவன் மக்கள் செல்வத்தை கொடுத்திருக்கிறான். 130 கோடி பேர் நாட்டில் இருக்கிறார்கள். ஒரு 20 கோடி பேரை கழிச்சிருங்க, 30 கோடி பேரை கழிச்சிருங்க. சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்க. ஒரு 30 கோடியை காலி பண்ணிட்டு 100 கோடி பேர் சம்பாதிக்கிற ஒரு தேசத்தில் ஆளுக்கு 2 ரூபா கொடுத்தா என்ன கணக்காச்சு? இன்னைக்கு எத்தனை பேர் கொடுக்கறான் வரி? ஏன் பிரச்சனை?
எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி நீ சிஸ்டத்தை வைக்கல, வச்சு பாரு. 100க்கு 2.5% சொல்லி பாரு, 100க்கு 3% சொல்லி பாரு. சரிப்பா, நம்ம நாடு நல்லா இருந்துட்டு போ, அள்ளி கொடுப்பானா இல்லையா? நம்ம நாட்டு மக்கள் என்ன அத்தனை பேருமே கஞ்சர்கள், அத்தனை பேருமே எச்சிக்கையால் காக்காய் விரட்டாதவர்களாக இருக்கிறார்கள். நாட்டிற்கு ஒரு தேவை என்று சொன்னால் அள்ளி கொடுக்கிற மனோநிலையிலே ஏராளமான குடிமக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது நாட்டுக்கு பயன்படும், என்னுடைய வீட்டிற்கு பயன்படும், நான் பயணிக்கின்ற சாலைக்கு பயன்படும், நான் குடிக்கின்ற குடிநீருக்கு பயன்படும், என்னுடைய நல்ல ஒரு நிர்வாகத்திற்கு பயன்படும் என்று சொன்னால் தருகிற மனோநிலையில் தான் மக்கள் இருக்கிறார்கள். சமீபத்தில் கடந்த ஆண்டு வெள்ளம் வந்தது. வெள்ளத்திற்கு மக்கள் எப்படி அள்ளி கொடுத்தார்கள்? கட்டளையிட்டீர்களா? சட்டம் போட்டீர்களா? கொடுக்கத்தான் வேண்டும் என்று மக்களுக்கு நிர்பந்தித்தீர்களா? வெறுமனே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பு அழைப்பு விடுத்தது, நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி செய்யுங்கள் என்று சொல்லி. நாட்டிலே இருக்கிற ஏராளமான அமைப்புகளில், நிர்வாக செட்டப்புகளில் ஏதோ ஒரு ஓரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அமைப்பின் அழைப்பை கேட்டு, அறிவிப்பை ஏற்று 33 கோடி ரூபாயை நாட்டு மக்கள் அள்ளி கொடுத்தார்கள் என்று சொன்னால், சட்டம் போடவில்லை, அதிகாரம் இல்லை, மிரட்டல் இல்லை, ஒரு சின்னஞ்சிறிய நிகழ்வின் பின்னணியிலே இத்தனை கோடி ரூபாயை அள்ளி தருகிற மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாட்டின் முன்னேற்றமும் மக்களுடைய முன்னேற்றமும் தானே அதனுடைய பின்னணியில் இருக்கிறது. எப்படி கொடுக்கிறார்கள்? அவர்களாக மனமு வந்து கொடுக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மனமு வந்து கொடுக்க முடியாத நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். வைத்துவிட்டு நீ வரிகிட்டு எப்படி கட்டுவான்? இன்னைக்கு புதுசா யோசிப்பான். நீ போட்டு முடிஞ்சு போச்சும்ப. நாளைக்கு பாரு, இதை விட சூப்பராக கருப்பு பணத்தை பதுக்கிற வழிகளை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். நீனே எப்படி திக்கு முக்காடி போய் இருக்கிற? நாட்டில் சட்டத்தை போட்டு இன்னும் பாரு, நைட்டோட நைட்டு 12 மணிக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாளையில இருந்து எல்லா பணமும் வெளியே வந்துரும். மறுநாள் காலையில கமிஷன் கொடுத்து 4000 ரூபாய்க்கு ஆளை நிப்பாட்டி விட்டானே, பேந்த முழிச்சே நீ. ஆஹா, என்னடா பண்றது? வேற ஒரு ரூட்டை திறந்து விட்டானே, கையில மைய வையின்னு. நீ கையில மை வச்சா அவனுக்கு மைய அழிக்க தெரியாது. நீ ஒரு வழியில வந்தா இருக்கிறவனுக்கு அதுல இன்னொரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்க தெரியாதா? என்ன எத்தனை கருப்பு பணம்? நாட்டு மக்களுக்கு வசதி செய்து கொடுங்கள். வங்கியில மக்கள் வெயில் காத்து கிடக்கிறார்கள், வெயில் படாமல் நிழல் படுகிற வகையில் அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள் அப்படின்னு அறிவிப்பு வந்துச்சு. அதுல கருப்பு பணம் எப்படி பாருங்க, எவன் மேலையும் நிழலே பற்றக்கூடாதுங்கிற மாதிரி மேல போட்டு வைக்கிறான் நிழல் பந்து. அதுக்கு கீழே போய் நின்று பாருங்க, அதுக்கு 45,000 ரூபாய் கணக்கு எழுதிடுவான். 4000 ரூபாய் செலவு, 40,000 ரூபாய் கணக்கு, மீதி பாக்கெட் கள்ளப்பணம். நீ போட்டு வச்சிருக்கிற அறிவிப்புகள்ல எதுவெல்லாம் கருப்பு பணத்தை தடுக்க போகிறது என்கிறீர்களோ அதற்குள்ளேயே திரும்ப திரும்ப கருப்பு ஓட்டைகள் திறந்து கொண்டே இருக்கிறது. வாட்ஸ்அப்புகளில், முகநூல்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நேற்றைய தினம் இந்தியாவிலே வங்கியின் பின்புறத்தில் நடைபெறக்கூடிய காட்சிகளை பலரும் பகிர்ந்தார்கள். என்ன, பேக் சைடுல காசு போயிட்டு பேக் சைடு ஓடி வருது, உள்ளுக்குள்ள போகல, கியூல நிக்கல, பணத்தை மாத்தல, சீல் வைக்கல, ஐடி கொடுக்கல, ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. பின்னாடி போய் நின்று 2 வீலர் மேல 8 நின்று காசை கொடுக்கறான், பணத்தை வாங்கிட்டு பின்னாடி விடுவான். இந்த பணத்துக்கு பேர் என்ன உன் பார்வையில? உங்கள் அகராதியில் இந்த பணத்திற்கு என்ன பெயர்? கருப்பு பணம் தானே. எங்க ஒளிஞ்சிச்சு? எப்படி ஒளியும்? ஒளிவதற்குரிய சாத்தியக்கூறல் எதுவுமே இல்லை. வரியின் சிஸ்டத்தை குறைத்தால் அள்ளி தருவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அதை பரிசீலிக்கவில்லை. அது மட்டும் இல்லை, நாட்டிலே இந்த பிரச்சனையே இல்லாமல் தீர்ப்பதற்கு அற்புதமான வழி. என்ன வழி? நாட்டில் மொத்தமாக புழங்குகிற பண மதிப்பின் அளவு எவ்வளவு? நம்ம நாட்டில் மொத்தமா எல்லாரும் பயன்படுத்துற காசு பணம் இருக்குல்ல, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கணக்கெடுக்க வேண்டாம். நம்ம ரிசர்வ் பேங்க் எவ்வளவு பிரிண்ட் பண்ணிச்சுன்றத வச்சு கணக்கெடுத்துடலாம்ல. மொத்தமா இவ்வளவு பிரிண்ட் பண்ணி நாட்டுக்குள்ள விட்டுருக்குன்னா அவனுக்கு தெரியும் எவ்வளவு கணக்கு, எவ்வளவு பணம் புழங்குகிறது. ரிசர்வ் பேங்க் அறிக்கை தருகிறது, ஏறத்தாழ 16 லட்சம் கோடி ரூபாய் நாட்டிலே மக்கள் மத்தியில் பணமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. 16 லட்சம் கோடி. இந்த 16 லட்சம் கோடியில் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு, அதானியின் நிறுவனத்திற்கு, அம்பானியின் நிறுவனத்திற்கு, எஸ்ஆர் நிறுவனத்திற்கு, ரெட்டி சகோதரர்களுடைய நிறுவனத்திற்கு என்று சொல்லி பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அரசாங்கத்தின் சார்பில் கடனாக கொடுக்கப்பட்டு வராமல் அவர்களிடத்திலே தேங்கி கிடக்கிற பணத்தின் மதிப்பு மட்டும் 8.5 லட்சம் கோடி, 8.5 லட்சம் கோடி. மொத்த பணம் 16 லட்சம் கோடி, அதுல 8.5 லட்சம் கோடி இந்த டீம் கையில மாட்டிருக்கு. வாங்க வந்து பணத்தை பறிமுதல் பண்ணு. எத்தனை ஆண்டுகளாக இந்த பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது? எவ்வளவு திமிர் இருக்கிறது பாருங்க அரசு இருக்கு.
மக்கள் அவதிப்படுகிறார்கள், சோற்றுக்கு வழி இல்லாமல் திண்டாடுகிறார்கள், மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்க முடியவில்லை, பயணம் செய்ய முடியவில்லை, சுற்றுலா சென்றவர்கள் சோற்றுக்கு வழி இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே நேற்றைக்கு முன்தினம் அரசு அறிவிப்பு வெளியிடுகிறது, சோற்றுக்கு வழி இல்லாமல் சிரமப்படுகிற கிங்ஃபிஷர் நிறுவனம், மல்லையாவுடைய கிங்ஃபிஷர் நிறுவனத்திற்கு இருக்கிற அவர்கள் வாங்கிவிட்ட ஆக குறைந்த கடன் தொகையான 1201 கோடி ரூபாயை அரசு தள்ளுபடி செய்கிறது. எவன் விட்டு சொத்துரா? இப்ப முந்தா நாள் வந்த அறிவிப்பு 1201 கோடி. யாருக்கு தள்ளுபடி? அவர் 2500 ரூபாய்க்கு உரம் வாங்கிட்டு அதுக்கு பணம் கட்ட முடியாம சிரமப்படுகிற விவசாயிக்கு தள்ளுபடி அல்ல. நாட்டின் மொத்த சொத்தையும் சுரண்டி விட்டு இங்கிலாந்துல போய் சொகுசு பங்களாவில் குடியிருந்து கொண்டிருக்கிற மல்லையாவின் நிறுவனத்திற்கு 1201 கோடியை தள்ளுபடி பண்ணி ஏன் பண்ணுன? அவன் வசூலிக்க வரி. இன்னும் சொல்ல போனால் வெக்கக்கேடு. அவர்களை எந்த பட்டியலில் வைத்திருக்கிறார்களாம்? காசு இருந்தும் வசூலிப்பதற்கு வழியில்லாத நிலையில் உள்ள கடன்களாம். காசு ஒருத்தன் இருக்கு, நான் ஒருத்தன் கடன் கொடுத்துட்டேன், அவன் காசு இருக்கு, என்னால வசூல் பண்ண முடியாம போகலாம். ஏன்? அவன் திமிரு பிடிச்சவனா இருக்கலாம், ரவுடியா இருக்கலாம், அது மாதிரி சில பேர் செய்வாங்களே, தர முடியாது, என்னடா பண்ணுவோம். ஒரு சாமானியனால் இயலாமல் போகலாம். ஒரு அதிகாரத்தால், ஆட்சியாளர்களால், இந்திய தேசத்தினுடைய தலைவர்களால் அவன்கிட்ட வாங்கின கடனை தருவதற்கு வசதி இருந்தும் பெற முடியாத நிலையில் அந்த லட்சணத்தில் மல்லையா இருக்கிறாராம். அதனால 1201 கோடியை தள்ளுபடி பண்ணிட்டோம்னா கேவலமாக இல்லை? நிர்வாகம் நடத்துகிறவர்களுக்கு மக்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிறீர்கள்? இதை சரியான முறையில் வசூலிக்க முயற்சி எடுத்தீர்களா? நான் கேட்கிறேன், குறைந்தபட்சம் இந்த பெரும் பண முதலைகளுடைய சொத்துக்கள் ஜப்தி என்று அறிவிப்பீர்களா? ஒரு நாளைக்கு பேப்பர் எடுத்து பார்த்தா 1008 சொத்து ஜப்தி. மொத்த இந்தியாவில் கணக்கெடுங்க. ஒவ்வொரு ஏரியா வாரியா பேப்பர் வருது இல்ல, சென்னை பதிப்பு, நெல்லை பதிப்பு, திருச்சி பதிப்பு, மதுரை பதிப்பு, ஒவ்வொரு பதிப்பிலையும் 4 சொத்து ஏலத்துக்கு வருது. கடன் வாங்கினான், திரும்ப அடைக்கவில்லை, சொத்து ஏலத்துக்கு வருகிறது, சொத்தை ஜப்தி செய்து விட்டோம், வாகனத்தை ஜப்தி செய்து விட்டோம், எல்லாத்தையும் பண்றல்ல. இந்த மல்லையாவுடைய சொத்தை ஜப்தி பண்ணுனா என்ன? கோவாவிலே 10,000 கோடி பெருமானம் உள்ள அவனுடைய சொந்த பங்களா இருக்கிறதாம். அந்த பங்களாவை ஜப்தி செய்து அதை விற்பனை செய்வதற்கு பெரும் சட்ட சிக்கல் நீடிக்கிறது. என்ன சிக்கலுங்கிற? ஒரு அரசாங்கத்துக்கு என்ன? எனக்கு சிக்கல், உங்களுக்கு சிக்கல், அரசுக்கு என்ன சிக்கல்? அவர்களுக்கு அதில் அக்கறை, கருப்பு பணத்தை மீட்கிறதெல்லாம் நோக்கம் கிடையாது. அவர்களை சார்ந்தவர்கள், தங்களுடைய கூட்டாளிகள் அதிலே சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும், அதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அதனால்தான் தங்களுக்கு தேவைப்பட்டவர்களுக்கு மட்டும் ரகசியமாக செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். எல்லாம் பெருசா பீத்துறான் பிஜேபி காரம்புறான். என்ன பீத்தல்? அறிவிச்சார்ல, அந்த அறிவிக்கிற நிமிடத்திற்கு முன்பு வரைக்கும் யாருக்கேனும் தெரியுமா? அத்தனை பரம ரகசியமாக கனகச்சிதமாக திட்டம் போட்டு அறிவிக்கிற நிமிடம் வரைக்கும் தேசத்திலே ஒருவனுக்கும் தெரியாது. நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மல்லிகார்ஜுனே அவர் கேட்கிறார், முதலிலே இந்த செய்தி குறிப்பிட்ட மக்களுக்கு கசிந்தது எப்படி? படத்தை காட்டி கேட்கிறார், பிரிண்ட் அவுட் எடுத்து காட்டி கேட்கிறார். மேற்கு வங்கத்தில் 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கலாம் அறிவிக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி பிஜேபிக்காக. எப்படி பண்ணணும்? ஏன் பண்ணணும்? நீ விசாரணை போட்டியா? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருக்கிறவரின் மகள் மறுநாள் காலையில் 10 லட்சம் ரூபாய் கொண்ட 2000 ரூபாய்களை கொண்டிருக்கிற கட்டு இருக்கிற 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் கட்டு ரூபா நோட்டோட போஸ்ட் கொடுக்கிறார். ஒருத்தனுக்கு நான் ரெண்டு தாளுக்கு மேல கிடையாதுன்ட்டு, நீ 4000 ரூபாய்க்கு மேல பணம் தரமாட்டோன்ட்ட, அந்த அளவு ஸ்டிக் பண்ணிய இந்த சின்ன பிள்ளைக்கு 10 லட்சம் ரூபாய் கட்டு எப்படி கிடைச்சிச்சு? மறுநாள் எப்படி கிடைச்சிச்சு? பதில் சொன்னியா? அவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் அப்படி சொல்ல வேண்டிய ஆட்களுக்கு சொல்லி, கட்சிக்காரனுக்கு சொல்லி, கார்பரேட் நிறுவனத்துக்கு சொல்லி, நீ எல்லாம் செட்டில் பண்ணு, நான் பொதுமக்களை நாசி பண்ணிடுறேன் என்பதை தவிர இந்த திட்டத்தின் வேறு என்ன இருக்கிறது? சரி, நான் கேட்கிறேன், குறைந்தபட்சம் ஒரு திட்டத்தை அறிவிப்ப, ஊழல் செய்ய, கருப்பு பணம் பண்ணு, நாட்டில் எல்லா அரசியல்வாதிகளுடைய பொழப்பாவே இருக்குது, அதை கூட மக்கள் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள். ஆனால் அதை அறிவிப்பதனால் மக்களுக்கு ஏற்படுகிற சிரமங்களை குறைப்பதற்காவது குறைந்தபட்ச திட்டத்தையாவது நீங்கள் தீட்டி இருக்கிறீர்களா? ஒரு திட்டமும் கிடையாது.
16 லட்சம் கோடியில 80% பணம் 500 ரூபாய் 1000 ரூபாய், மீதி 20% தான் 50 ரூபாய் 100 ரூபாய் 20 ரூபாய் 10 ரூபாய். 80% நோட்டை நீ தடை பண்றனா வெறும் 20% வச்சு நாடு எப்படி இயங்கும்? குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் கூட கொஞ்சம் அடிச்சு வச்சியா? அந்த ஏற்பாடு பண்ணல. சரி, எல்லா மக்களும் பேங்க்ல வந்து குவி வாங்கல, அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுப்போமே, பணியாளர்களை அதிகப்படுத்துவோமே, அதை பண்ணுனீங்களா? அதை பண்ணல. மக்களுக்கு என்ன முன்னேற்பாடுகளை செய்து ஒரு ஏற்பாடும் இல்ல. அறிவிச்சதுக்கு பிறகு வர்ற சிக்கலை பார்த்து கூடி கூடி உட்கார்ந்து புதுசு புதுசா என்னென்னமா சொல்லுது. அதற்கு முன்னால் இந்த சிக்கல் வரும் என்பதை யோசிக்கிற புத்தியுள்ளவனுக்கு தெரியாதா இது? எதை குறித்தும் மக்களை குறித்து அக்கறைப்படுகிறவர்கள் யோசிப்பார்கள். இவர்களுக்கு மக்களை குறித்து என்ன அக்கறை இருக்கிறது? தேசத்தை பற்றி என்ன அக்கறை இருக்கிறது? சொந்த கட்சியும் சொந்த லாபமும் சொந்த வருமானமும் அது குறித்தே சிந்திக்கிறவர்கள் மக்களை எப்படி கவனிப்பார்கள்? மக்களை பத்தி அக்கறை துளி கூட கிடையாது. நேற்றைக்கு பத்திரிகையை பார்க்கணுமே, ரயிலிலே பயணம் செய்கிற ஒருவர், மத்திய அமைச்சர் ஒருத்தருக்கு, நான் என் குடும்பத்தோட பயணம் பண்றேன், 500 ரூபாய் காசு வச்சிருக்கிறேன், வாங்க மாட்டேங்கிறாங்க, ஊழியர்கள் கேன்டீன்ல சாப்பிட முடியாம பட்னியோடு இருக்கிறேன் அப்படின்னு ட்விட்டர்ல மத்திய அமைச்சருக்கு செய்தி அனுப்பினாராம். உடனே அந்த நியூஸ அவர் ரயில்வே அமைச்சருக்கு அனுப்பி விட்டாராம். ரயில்வே அமைச்சர் உடனே எந்த வண்டியில போறிய, எந்த இடத்துல போறிய எல்லாத்தையும் விசாரிச்சு பர்டிகுலர் பார்ட்டிக்கு அங்க இருக்கிற டிக்கெட் பரிசோதகர் வழியாக பணத்தை மாற்றி கொடுத்து உணவு கொடுக்க ஏற்பாடு செய்தாராம். சபாஷ், அருமையான வேலை, அற்புதமான வேகம், மாற்று கருத்து இல்லை. ஒருத்தருக்கு செஞ்சல, இது மாதிரி நாட்டில் 1 கோடி பேர் பயணத்தில் அல்லல் படுறாங்க, அவனுக்கு என்ன வழி? செஞ்சதை வரவேற்கிறேன், சந்தோஷம். பட்டினியால் ஒருவன் உங்களுடைய அறிவிப்பால் பட்டினி கிடந்து சாக கிடக்கிற ஒரு குடும்பத்தை உங்களுடைய வீரமான வேகமான விரைவான நடவடிக்கையின் வழியாக அவர்களுக்கு உணவு கொடுத்தீர்கள், அதை நான் பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் இதுபோல 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் நாடு முழுக்க பயணித்து 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 சோத்துக்கு வழி இல்லாமல் திண்டாடுகிறானே, அந்த ஏழை பாலைகளுக்கு நீங்கள் செய்திருக்கிற ஏற்பாடு ஒரு மண்ணாங்கடி கிடையாது, எதை குறித்தும் கவலை கிடையாது. எத்தனை இழப்பு, உயிரிழப்புகள் எத்தனை, அதை பார்த்தீர்களா? முந்தா நாள் கோயம்புத்தூரில் தீபஸ்ரீ என்ற சிறுமி, 3 வயது சிறுமி, மருத்துவமனையில் 500 ரூபாய் 1000 ரூபாயை பெற்றுக்கொள்ள மறுத்ததனால் மருத்துவம் செய்யாமல் மரணித்திருக்கிறாளே, அவளுடைய உயிருக்கு என்ன பதில்? ஒடிசாவிலே தன்னுடைய 2 வயது குழந்தையை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுகிறான், அவசரத்திற்கு ஆட்டோவிலே ஏற நினைக்கிறான். ஆட்டோக்காரன் 50 ரூபாய் இருந்தா ஏறு, 100 ரூபாய் இருந்தா ஏறு, 500 ரூபாய் வச்சுட்டு ஏறாதுங்களாம். தோளில் போட்டுக்கொண்டு தன் குழந்தையோடு மருத்துவமனைக்கு ஓடுகிறான். ஓடுகிற வழியிலேயே தன் குழந்தையின் உயிர் பிரிகிறது. அந்த உயிருக்கு என்ன பதில்? ஊபியிலே 11 பேர் மரணம், மேற்கு வங்கத்திலே 7 பேர் மரணம், குஜராத்திலே 3 பேர் மரணம், மகாராஷ்டிராவில் 2 பேர் மரணம். அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கிற செய்திகள் இந்த பணத்தட்டுப்பாட்டால் ஏற்பட்டிருக்கிற விளைவுகளாக 40 உயிர்கள் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக சென்றிருக்கிறது. அது பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கிறது. உங்களுடைய அறிவிப்பினால் இப்படிப்பட்ட கோளாறு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் பேச்சிலே உள்ள திமிருக்கு மட்டும் குறைவில்லை. மனோகர் பாரிக்கர் சொல்லுகிறார், கருப்பு பணத்தை தடை செய்ததன் விளைவாக தீவிரவாதம் குறைந்து விட்டது. 10 நாள் தீவிரவாதம் முடிஞ்சிச்சான். எவ்வளவு திமிரான வங்கி வரிசையிலே நிற்கிறவர்கள் எல்லாம் கருப்பு பண பதுக்கல்காரர்கள். பிரதமர் சொல்றார், தன் நாட்டிலே இருக்கிற அத்தனை குடிமக்களையும் பதுக்கல்காரர்கள் என்று பட்டம் கொடுத்த ஒரே பிரதமர் இவராகத்தான் இருப்பார். கருப்பு பணத்தை பதுக்கி வச்சு வழி இல்லாம வங்கியின் வாசல்ல காத்து கிடக்கிறானா அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் போய் காத்து கிடந்து வாங்கினேன்னு பெருமை, நானும் மக்களோடு மக்களாக நின்று அப்படின்னு அவங்க பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறாங்க. மோடி ஸ்டேட்மெண்ட் வந்து உழுது, எப்படி வரிசையில் நிக்கிறவங்க பூரா பதுக்கல்காரன். அடுத்த 10வது நிமிஷம் மோடியுடைய அம்மா அவர்கள் வந்து பணத்தை மாற்றி சென்று 2000 ரூபாய் பணம், அந்த அம்மா போட்டோ போஸ் கொடுத்துட்டு இருக்கு. அவர் அறிவிப்பு வருது, வரிசையில் நின்றவர்கள் பதுக்கல்காரர்கள், உங்க அம்மா பதுக்கல்காரரு, உன் மாநில நிர்வாகி பதுக்கல்காரங்க, நாட்டில் இருக்கிற உன் கும்பல் எல்லாமே பதுக்கல். அதான் முகநூல்ல ஒருத்தர் அழகா கேட்டிருந்தான், பெத்த தாய் ஒழுங்கான பிள்ளைய பெற்றிருந்தா புள்ள போய் லைன்ல நின்று பணத்தை வாங்கி கொடுத்துருக்கும், நீ கூறுகட்ட பிள்ளைய பெற்று வச்சனா இப்படிதான் அல்லல்பட வேண்டியது வரும். உண்மைதானே, அதுல நகைச்சுவை இருந்தாலும் உண்மை இருக்கிறதா இல்லையா?
அப்ப இப்படி நாடு சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் அது ஒரு புறத்திலே இருந்தாலும் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன, பாடங்கள் என்ன, அது குறித்து சிந்திக்க வேண்டும். இதுவரை நமக்கு பயன்படும் என்று நாம் சேர்த்து வைத்த செல்வம் ஒரே இரவில் ஒரு சில மணி துளிகளில் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட உடனே திண்டாடுகிறோமே. இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் மரணித்ததற்கு பிறகு மஹ்ஷர் பெருவெளியிலே எழுப்பப்படுகிற பொழுது எதுவெல்லாம் உங்களுக்கு பயனளிக்கும் என்று சொன்னீர்களோ அவை எதுவும் உங்களுக்கு பயனளிக்கப் போவதில்லை. வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா. நிலையான நல்லறங்களே உங்கள் இறைவனிடத்தில் நன்மையை பெற்று தரும். உங்கள் செல்வம் பயனளிக்கும் என்று நினைத்தீர்கள், செல்வம் பயன் தராது. உங்கள் அதிகாரம் பயன் தரும் என்று நினைத்தீர்கள், அதிகாரம் பயன் தராது. உங்களுடைய சொந்த பந்தங்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள், அண்ணன் தம்பி என்ற உறவுகள் உங்களுக்கு பயனளிப்பார்கள் என்று நினைத்தீர்கள், அவர்கள் பயனளிக்க மாட்டார்கள். உங்களில் நல்லறங்கள் மட்டுமே உங்களுக்கு பயனளிக்கும். எனவே நல்லறத்திலே கவனம் செலுத்துங்கள் என்று இறைவன் நமக்கு அறிவுறுத்துகிறான். முன்னமே எச்சரித்து விட்டான். இவர்களை போன்று திடுங் என்று அறிவிக்கிறவன் அல்ல இறைவன். முதலிலே தெளிவாக சொல்லிவிட்டான், பணத்தால் நாளை மறுமையில் மதிப்பில்லை. நபிகளார் சொல்லுகிறார்கள், வாழ்க்கை இழந்தவன் யார் தெரியுமா? இன்றைக்கு நம்மிடத்திலே கேட்டால் வங்கி கணக்கு திறக்காமலே தன் பணத்தை வீட்டிலே சேர்த்து வைத்தவன் வாழ்க்கையை தொலைத்து விட்டான் என்போம். அவன்கிட்ட ஒண்டியாம போடணும், வீட்டிலே வச்சுக்குவோம், பாதுகாப்பா சேஃப்டியா வீட்டில் ஒரு லாக்கரை வாங்கி வச்சவன் ஓஞ்சது கதை என்று நாம் சொல்லுவோம். இதே போல நபிகளாருடைய தோழர்களும் சொல்கிறார்கள், மல்லா திருகமலகு வலா அம்மத்தா. யாரிடத்திலே திருகம் இல்லையோ, யாரிடத்திலே தீனார் இல்லையோ அவர்கள் எல்லாம் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் என்று நபித்தோழர்கள் பதிலளிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு சொல்லுகிறார்கள், இல்லை, நான் அது குறித்து சொல்லவில்லை. இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி யஅதி யௌமல் கியாமா. என் சமூகத்திலே வாழ்விழந்தவன் என்று சொன்னால் அவன் மறுமையில் வருவான். யஅதி பி ஸலாத்தின், தொழுகையின் நன்மையோடு வருவான். ஒ சியாமின், நோன்போடு வருவான். ஜகாத்தின், ஜகாத்து கொடுத்த நன்மைகளோடு வருவான். அப்படி வந்தவன் அவன் செய்த தீமைகளால், பிறருக்கு செய்த கெடுதிகளால் ஒருவனை அடித்திருப்பான். அப்பொழுது ஒருவன் புகார் செய்வான், அல்லாஹ் என்னை இவன் அடித்தான், கதபஹாதா வதரபஹாதா வசமக தமஹாதா, அநியாயமாக என்னை கொலை செய்தான், என்னை திட்டினான், அவதூறு பேசினான் என்று ஆளாளுக்கு புலம்புவார்கள். இவன் நன்மைகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு கடைசியில் இவன் நரகவாதியாக மாறி போவான். இவனே என் சமூகத்திலே வாழ்விழந்தவன் என்று நபிகளார் சொன்னார்கள். இந்த அறிவிப்பு நமக்கு தர வேண்டிய பல்வேறு பாடங்களில் முக்கிய பாடம், செல்வமெல்லாம் ஒரு புறத்திலே இருக்கட்டும், இதுவெல்லாம் குறைந்த காலம். 30 ஆண்டோ 40 ஆண்டோ 50 ஆண்டோ 80 ஆண்டோ 800 ஆண்டுகள் வைத்துக் கொள்ளுங்கள். அதை தாண்டி இதனால் நமக்கு என்ன பயன்? ஆனால் ஊழூழி காலம், எல்லையே இல்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டால் இந்த வாழ்க்கை கடுகோடு கூட ஒப்பிட முடியாது, அந்த அளவிற்கு அற்பத்திலும் அற்பம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வெற்றிகரமானதாக, பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கு நமக்கு எது பயன் தருமோ அதை இங்கே தயாரித்துக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக.